என்னென்ன பேசலாம், பேசக்கூடாது. இப்போது இது பண்ணியாச்சா. இப்போது இந்த ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி பண்ணால் மூக்கே இல்லாதவங்களுக்கு கூட மூக்கு பெருசாக ஃப்ரண்ட்டில் தெரியும். கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேலே எல்லாருக்கும் பொறாமடா. வணக்கம், உங்கள் கணேஷ்கர். இது ஆர்த்தி கணேஷ் யூடியூப் சேனல். அதாவது உலக யூடியூப் சரித்திரத்திலேயே யாருமே பார்க்காத விஷயத்த இன்றைக்கி நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, அதாவது பொதுவாக மனைவிமார்கள் ஒரு கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போகணுன்னா கிட்டத்தட்ட 1 மணிலேருந்து 1.5 மணி நேரம் மேக்கப் போடுவாங்க. 5 நிமிஷத்தில் மேக்கப் பண்ணுவது எப்படி அப்படின்ற விஷயத்த நான் இப்போ காமிக்க போகிறேன். இங்கே வாங்க. அதாவது யூடியூப் சரித்திரத்திலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ண போகிறோம். என்னென்னா 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒய்ஃபை எவ்வளோ அழகாக ஹஸ்பண்ட்ஸால் மேக்கப் போட்டு மாற்ற முடியும் அப்படின்றது தான் கான்செப்ட். அண்ட் இதில் முக்கியமான ட்விஸ்ட் என்னென்னா, அந்த 5 மினிட்ஸும் நான் பேசவே கூடாது, வாயை மூடிட்டு இருக்கணும். எஸ், சரி, ஓகே. ஸோ இந்த மேக்கப் ஐட்டம் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னாலே வச்சுட்டேன். இதெல்லாம் என்னன்னு இவருக்கு தெரியுமானே எனக்கு தெரில. பார்த்தா தெரியுது, ஆனால் என்னன்னு தான் தெரியல. ஆனால் நான் அழகாக மேக்கப் போட்டு விட்றேன். 5 மினிட்ஸில் நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை எந்த அளவுக்கு அழகாக மாற்ற போகிறாருன்றதை பார்க்குறதுக்கும் இதை ட்ரை பண்ணுறதுக்கும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நீங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே, ஆரம்பிக்கலாமே. முக்கியமாக எல்லா கணவன்மார்களும் பார்த்துக்குங்க, அவங்களோட மனைவிக்கு மட்டும்தான் மேக்கப் போடணும். புரியுதா? கருப்பே குசும்புக்காரன் வேற யாருக்கும் கிடையாது. தங்கச்சிக்கு கூட ட்ரை பண்ணலாம். இப்போ இது ரோஸ் வாட்டர் இன்ஸ்டன்ட் மேக்கப் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, ரோஸ் வாட்டர் அடிச்சாச்சு. நல்லா மேக்கப் முடிஞ்சிச்சு. போமா, இப்படி சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணியிருக்கோம்யா. இன்ஸ்டன்ட் மேக்கப், அதாவது தைரியமான பொண்ணுங்க இப்படி போகுமா? இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும், எனக்கு செலவு வைப்பாங்க. இப்போ நம்ம மேக்கப் ஆரம்பிக்கலாம். இப்போ நான் பேசலாமா? பேசலாம். இப்போ பேசக்கூடாது, இனிமே பேசக்கூடாது. ஆமா. ஐயோ, எல்லாம் தெரிஞ்சவனே 800 வரைக்கும் போறாரு. ஒண்ணுமே தெரியாத நம்மால எங்க போறான்னு தெரியல. அதான் சரி, இப்போ நான் பேசாம இருக்கலாம்ல? பேசாம இருக்கலாம். ஓகே. இப்போ கை முதல்ல வாஷ் பண்ணீங்களா? பண்ணிட்டேன். இது பிரைமர். இந்த ப்ரஷ் எடுத்து மேட்ச் பண்ணியாச்சு. இல்யூமினேட்டரும் ஃபவுண்டேஷனும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அப்படி பண்ணிட்டு என்னென்ன பேசலாம், பேசக்கூடாது. இப்போது இது பண்ணியாச்சா. இப்போது இந்த ப்ரெஷ்ஷில் கண்ணுக்கு மஸ்காரா நீதான் எனக்கு மஸ்காரா. கடலினக்கரை போனோரு தானா பொண்ணின போனோரு. இப்படி ஒரே ஒரு மையால மதத்தையே பார்த்துட்டேன். இது நோஸ் கட். இந்த மாதிரி பண்ணால் மூக்கே இல்லாதவங்களுக்கு கூட மூக்கு பெருசாக ஃப்ரண்ட்டில் தெரியும். கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேலே எல்லாருக்கும் பொறாமடா. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா.
லைஃப்பில் அன்பாக இருந்தால் தான் மனைவிக்கு எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டு விடுவான். இதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்படி யாராவது மேக்கப் போடுவாங்களா? இந்த மாதிரி தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. பொண்டாட்டியை கேவலப்படுத்தணுன்னே சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து இந்த சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சேலஞ்சு முடிஞ்ச 5 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் அசிங்கமாக பேசுவோம். வரைஞ்சிருக்கேன் பாரு, நான் வரைஞ்சிருக்கேன், ஆர்ட் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஸோ இப்போது அதே 5 மினிட்ஸு ஹஸ்பண்டுக்கு நம்மளோட மேக்கப் ஐட்டம் வச்சு நம்ம மேக்கப் போடுறோம். ஸோ வந்து பொதுவாக வந்து பெண்களோட ஸ்கின்னை விட ஆண்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அண்ட் பர்டிகுலராக கணேஷோட ஃபேஸ்க்கு வந்து சுத்தமாக பார்லர் வந்து செட் ஆகாது. ஏன்னா அவருக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு, முட்டையாக வரும், டார்க் ஸ்கின் ஆகிடும். இப்போ பேசலாமா? இன்னும் ஆரம்பிக்கல. உன்னை மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது தவிர வேறு வழியே இல்லை. கணேஷ் ஆக்சுவலாக வந்து சன் பிளாக்கே போட மாட்டார். அதனால அந்த ஃபேஸ்க்கு எப்படி மேக்கப் பண்ணுன்னு பார்க்கலாம். அண்ட் த சேலஞ்ச் ஸ்டார்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் வந்து நான் தான் சூஸ் பண்ணணும், நீங்கள் சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து டோனர். ஸோ ரோஸ் வாட்டர் தான் பெஸ்ட்டு டோனர். டப்பு இல்லை இப்படி தேய்க்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த ஈரப்பதம் வந்து ஃபேஸில் இருக்கணும். ஸோ லைட்டாக டேப் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த டோனர் வந்து ஸ்கின்குள்ளே போகிறதுக்காக இந்த டைமை நம்ம வந்து யூஸ் பண்ணி கிளாத் போட்டுக்கிறோம். ஏன்னா வந்து ட்ரெஸ்ஸில் வந்து பவுடரு அது இதெல்லாம் படாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பண்ண போகிறது ப்ரைமர். 1 2 3 4. நான் என்ன பண்ணுவேன்னா பேலன்ஸ் ப்ரைமரை வந்து நெக்கில் போடுவேன். ஏன்னா நெக்லேயும் நம்ம மேக்கப் போட்டு மேட்ச் பண்ணோம். இல்லைனா மேக்கப் வந்து அந்த கழுத்து வரைக்கும் மட்டும் இருக்கும், இந்த கழுத்தெல்லாம் வேறு கலராக இருக்கும். அதனால் ஸோ எல்லாமே அப்பர் மூமெண்ட்டில் நம்ம வந்து மேட்ச் பண்ணிடலாம். அண்ட் ப்ரைமர் போட்டோன்னே ஜென்ரலாக வந்து நம்ம கொஞ்சம் நேரம் விடணும், ஏன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் இப்போ ப்ரைமர் முடிஞ்சோடனே நம்ம வந்து கன்சீலர் போடணும். கன்சீலர் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று க்ரீன் கன்சீலர், ஒன்று வந்து ஆரஞ்சு கன்சீலர். க்ரீன் வந்து ஜென்ரலாக கொஞ்சம் ஃபேர்னஸ் பிரைட்டாக இருக்கவங்க போடலாம். ஆரஞ்சு வந்து கொஞ்சம் டார்க் பேஸில் போடலாம். அப்போ எனக்கு ஆரஞ்சு தான். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து கன்சீலர் போட்டதுக்கப்புறம் ஸ்டிக்கு ஃபவுண்டேஷன் போடுறோம். ஃபவுண்டேஷன் வந்து க்ரீமி ஃபவுண்டேஷன் கணேஷ்க்கு போடுறோம். இது ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷு. மேக்கப்புன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் ஹைலைட் பண்ணி காட்டணும். ஸோ மேக்கப் இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். நாங்கள் மட்டும் இல்லைங்க, ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, இப்போல்லாம் எல்லாருமே செல்ஃபி போடுறீங்க. அந்த ஒவ்வொரு செல்ஃபியும் எத்தனை கோடி பேர்கிட்ட போகும். ஸோ நீங்கள் மேக்கப் பண்ணிட்டு போடும்போது அது மேக்கப் தெய்வீகமான ஒரு விஷயம். ஃபவுண்டேஷன் முடிஞ்சோடனே இது வந்து பனானா பவுடர். ஸோ இந்த பனானா பவுடர் என்ன பண்ணோன்னா அந்த ஃபவுண்டேஷனை வந்து அதே இடத்துல ஸ்டிக் பண்ணும், ஸ்கின்னை வந்து ஸ்மூத் பண்ணும் இந்த பனானா பவுடர். அதே மாதிரி மேக்கப்பை வந்து பிரைட்டன் ஆக்கி தரும். சுருக்கக்கூடாது சொன்னேன் கண்ணை. ஸோ இந்த டம்ப் பண்ணுறோம் இல்லையா, அந்த டம்பிங்கில் தான் மேக்கப்பே இருக்குது. அந்த டம்ப் பண்ணும்போது அப்படியே ப்ளட் சர்க்குலேஷனும் ஜாஸ்தியாகி அழகாக தெரியும். அதே மாதிரி ஆண்கள் வந்து லிப்ஸ்டிக் போடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போடணும். ஏன்னா வந்து அவங்க லிப்ஸ் தான் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், நம்மள மாதிரி மாய்ஸ்சர்லாம் போட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் இல்லாமல் ரொம்ப லைட் கலர். என்ன கலர் வேணும்? என்ன கலர் நல்லாயிருக்கும் தெரியல. கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா லைட் கலர்ஸ் தான் போடணும். ஸோ லைட் கலர், அவங்க ஸ்கின் அவங்க லிப்பு என்ன கலரோ அந்த கலரையும் நம்ம வந்து போடலாம். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க மேக்கப் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம வந்து டஸ்டிங் பண்ணுறோம். டஸ்டிங்னா டஸ்டெல்லாம் எடுக்கிறோமா? பெருக்கிறதுன்னு சொன்னீங்களா என் முகத்தில், அதான் டஸ்டிங். மாப் போடுற மாதிரி இது. அவ்வளோதான். திஸ் இஸ் ஆண்களோட மேக்கப். ஸோ வெட்டிங்க்கோ பர்த்டே பார்ட்டிக்கோ எங்கே போகும்போதும் லைட்டாக மேக்கப் போடணும். போட்டால் இன்னும் அவங்க வந்து பிரைட்டாக தெரியணும். ஒவ்வொரு ஒய்ஃபும் ஒவ்வொரு ஹஸ்பண்ட்ஸை ஒரு நாள் நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம், அழகாக்கும்.
அதை அவங்க புரிஞ்சு நம்ம பேச்சை கேட்டாலே நல்லது நடக்கும். நான் உனக்கு வந்து மேக்கப் போடல, ஃபன் பண்ணேன். இன்னைக்கு நம்ம ஆர்த்தி கணேஷ் யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பார்த்துருக்கீங்க. அண்ட் எத்தனை பேர் உங்கள் ஒய்ஃப்க்கு, அதே மாதிரி எத்தனை ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மேக்கப் சேலஞ்சை பண்ணி எங்களையும் டேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புறீங்கன்னு பார்க்கலாம். அண்ட் உங்களோட மேக்கப் எல்லாம் பார்க்கறதுக்கு, வீடியோஸ் பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அண்ட் இந்த மேக்கப்பில் என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. லவ் யூ ஆல். பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் ராஜாவா. வந்து கண்டென்ட் முடிஞ்சிச்சு. அம்மா அசிங்கமாக மேக்கப் போட்டு விட்டேன்.